ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குஜராத் மாநிலம் ஜாம்நகர் மாவட்டத்தில் உள்ள விலங்குகள் மீட்பு மையமான வந்தாராவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார். 3 நாள் பயணமாக நேற்று மாலை ஜாம்நகர் சென்றடைந்த பிரதமர் இன்று சோம்நாத் கோவிலில் வழிபாடு நடத்துகிறார். அங்கிருந்து கிர் தேசிய பூங்காவின் தலைமையகமான சாசனுக்கு சென்று சோம்நாத் அறக்கட்டளையின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். வன விலங்குகள் தொடர்பான தேசிய அளவிலான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வன விலங்குகளுக்கான தேசிய வாரியத்தின் 7வது கூட்டத்திற்கு நாளை பிரதமர் தலைமை தாங்குகிறார். புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் 12 வெவ்வேறு வழக்குகளில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 29 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நுணுக்கமான விசாரணைகள் மூலம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தொடர்ந்து எதிர்த்து போராடுவதாக அவர் உறுதியளித்தார். ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள எண் வைத்திருப்பவர்களை போலி வாக்காளர்கள் என கருத முடியாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 பொதுத் தேர்வு நாளை முதல் இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவ்வாண்டு புதுச்சேரி பகுதியில் +2 பொதுத் தேர்வினை 86 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 6992 மாணவர்களும் 362 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 640 மாணவர்களும் 111 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் திருமதி சிவகாமி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.